அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பெரிய விசிறி அப்புறம் பேண்ட்கான கட்டிங்ஸ் எப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பெரிய விசிறிக்கான கட்டிங் பார்ப்போம். பெரிய விசிறி கட்டிங்க்கு பார்த்திங்கன்னா கிளாத்தோட வித்து வந்து 1 மீட்டர் to 1.5 மீட்டர் இருக்கணும். இப்போ எவ்வளோ வித்து இருக்கோ அதை அப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஹைட் வந்து விசிறியோட ஹைட் வந்து பேண்ட் ஹைட் -7 inch. பேண்ட்டோட ஹைட் வந்து இதில் வந்து 27 -7 is 20 ப்ளஸ் 1 inch ஸ்டிச். ஓகேவா? அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இதோட ஹைட் வந்து 21. இந்த மாதிரி ஹைட் 21 எடுத்துக்கோங்க. வித்து வந்து 1 மீட்டர்னால் 1 மீட்டர், 1.5னா 1.5 எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் இது கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மேலேருந்து கீழே 1 inch வச்சு மேலேருந்து கீழே கார்னர் ஓப்பன் சைடில் 1 inch வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பெரிய விசிறிக்கான கட்டிங். இப்போ வந்து பேண்ட்டோட கட்டிங்கை பார்ப்போம். பேண்ட்டோட ஹைட் வந்து 27, சீட்டில் 24, ஆங்கிள் 11. ஹிப்பு வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச்சிங் அப்போ தேவைப்படும். ஹிப் ரவுண்டு வந்து ஸ்டிச்சிங் அப்போ தான் தேவைப்படும். அது வந்து 22. இது வந்து ஸ்டிச்சிங் அப்போ தான் தேவைப்படும். இது அவ்வளோ முக்கியமாக தேவைப்படாது. சீட் லென்த் வந்தது எப்போவுமே தேவை. பரதநாட்டியம் ட்ரெஸ்க்கு எப்போவுமே சீட்டோட அளவே எடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியமான இது. ஹைட்டு, சீட் லெவல், ஆங்கிள் இது 3 இருந்தாலே நம்ம வந்து கட்டிங் போட்டுடலாம். ஸ்டிச்சிங் அப்போ தான் ஹிப்போட அளவு தேவைப்படும். கிளாத்துக்கு மார்ஜின் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஹைட் 27, இந்த டிஃப்ரென்ஸ் 27 எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன் ஹைட் 27னா அப்படியே 27 வச்சுக்க சொன்னேன்னா, மேலே வந்து இப்போ ஸ்டிச்சஸ்க்கு எதுவும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 2 inch அபவ் வந்து பெல்ட்டு, 2 inch வந்து பெல்ட் வரும். ஓகேவா? மேலே வந்து பெல்ட் 2 inch. அதனால் ஹைட்டுக்கு வந்து எதுவும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு அங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பை சப்போஸ் நீங்கள் பெல்ட் வந்து பெருசாக கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஹைட் எவ்வளோ இருக்கோ இதை அப்படியே வச்சிடணும். ஹைட்டு 27. நெக்ஸ்ட்டு சீட்டு பை 2. சீட்டை 2ஆக எடுத்துக்கோங்க. 2ஆக போட்டிங்கன்னா 12 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 5 inch சேர்த்துக்கோங்க. அப்போ 17. ஓகேவா? 27/17 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஹைட் 27 வித் 17 வச்சு கிளாத் எடுத்துக்கோங்க. ஹைட் 27, வித்து வந்து 17. இந்த ட்ராயிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்னா 2ஆக மடிச்சுக்கணும்.
இந்த கிளாத்தை வந்து இது நான் 2 கிளாத்ஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாத்ஸ் 27/17. ஓகேவா? இந்த 2 கிளாத்ஸ் இப்படி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்ஸையும் இப்படி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு 2 கிளாத்ஸையும் இப்படி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. 17 ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஹைட்டை இல்லை, வித்து 17 வந்து ரெண்டாக மடித்து மேலே ஒரு மார்க்கிங் கீழே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. மார்க்கிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஹைட் வந்து 27, வித் வந்து 17 எடுத்துக்கிட்டு இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு மார்க்கிங் கீழே ஒரு மார்க்கிங் போத் த சைட் மார்க்கிங் போட்டுக்கோங்க. மார்க்கிங் போட்டுட்டு கிளாத்தை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹாஃபை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஹாஃபை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த ஹாஃபை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேண்ட்டோட மெயின் பாயிண்ட்டே இந்த ஃபோல்டிங் தான். எப்பவும் சுடிதார்ஸ்க்கெலாம் கட் பண்ணுற மாதிரி 4 ஃபோல்டு அப்படி போடக்கூடாது. சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து இங்கேருந்து இந்த ஹாஃபும் இங்கேருந்து இந்த ஹாஃபும் இந்த மார்க்கிங்கை வந்து சென்டராக எடுத்துக்கிட்டு இப்படி தான் ஃபோல்டு பண்ணணும். ஒரு பேண்ட் கட்டிங்க்கு இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஹாஃப் இங்கேருந்து இந்த ஹாஃப் எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ராட்ச் வித்தும் ஸ்க்ராட்ச் லென்த்தும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச் வித்து வந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த சைடு மடிப்புலேருந்து இங்கேருந்து இது 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் வச்சுக்கிட்டு ஹைட்டு வந்து உயரம் எவ்வளவோ 27 உயரம் வந்து 27 டிவைட் பை 3 27/3 வந்து 9 இன்ச்சு. அதில் 2 இன்ச்சு பெல்ட்டுக்கு போயிடும். அப்போ வந்து 7 இன்ச்சு உயரம் வச்சுக்கணும். இதுக்கான உயரம் இங்கேருந்து இது 7 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே 1.5 இன்ச் வித் கொடுத்துருக்கோம். அதே 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்படி ஸ்நாட்ச்க்கான ட்ராயிங் போட்டுக்கோங்க. சேம் நம்ம சுடிதாருக்கெலாம் எப்படி வரைவோமோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இதை கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன மார்க்கிங் போட்டுக்கோங்க. மார்க்கிங் போட்டதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து இப்படி விரிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கிளாத்தை வந்து இப்போ இப்படி விரிச்சுக்கோங்க. விரித்ததுக்கப்புறம் உங்களோட ஆங்கிளோட அளவு எவ்வளோ? உங்களுக்கு கீழே காலோட சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே 12 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டோட்டல் காலோட இந்த சுற்றி அளவு வந்து 11 இன்ச்சு. அதில் வந்து ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே 12 இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இதை பார்த்துக்கோங்க. மேலே அந்த ஸ்க்ராட்ச் ஏரியா இருக்குல்ல, ஸ்க்ராட்ச் ஏரியாவில் எப்போவுமே சின்ன சைடில் தான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். பெரிய சைடில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்க்ராட்ச் ஏரியாவில் இந்த சைட் சின்னதாகவும் தெரியும், இந்த சைட் பெருசாக இருக்கும். இந்த சின்ன சைடு என்ன பண்ணுங்கன்னா மேலேருந்து கீழே 11 இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்ச் லென்த் வைக்கிறீங்களோ அதோட 4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே ஸ்க்ராட்சோட லென்த் 11னா 11 + 4 15ல் மார்க்கிங் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்க்ராட்ச் லென்த்தோ அதோட 4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க.
எப்போவுமே சின்ன சைடில் தான் இந்த மார்க்கிங் இருக்கணும். மறந்து போய் பெரிய சைடில் பண்ணிடாதீங்க. இதப்படி இதுதான் ஒரு சிம்பிள் பேண்ட்கான கட்டிங். பெல்ட்டுக்கான பீஸ் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. பெல்ட்டோட ஹைட் வந்து 5 inch, வித்து வந்து 22. ஹிப்போட சைஸ் எவ்வளவோ அதோட 5 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஹிப் சைஸ் வந்து 22 + 5, 22 + 5 27 inch எடுத்துக்கோங்க. ஓகேவா? பெல்ட்டோட ஹைட் வந்து 5 inch, வித் வந்து 27 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெல்ட்டோட வித் 27, ஹைட்டு 5 inch வச்சு ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே சைஸை மெயின் கிளாத்தை போட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து வீடியோவில் பேண்ட்டோட சிம்பிள் ஆர்டினரி பேண்ட்டோட கட்டிங்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிக் ஃபேனுக்கான கட்டிங்கை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இதுக்கான ஸ்டிச்சிங்கை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.